வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு 70 நாடுகள் உதவி. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவிப்பு. தொடர்ந்தும் 95 வீதிகளில் போக்குவரத்து தடைகள். வீதி அபிவிருத்தி அதிகார சபை தகவல். தற்பொழுது குறைகூற நேரமில்லை, நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும். செல்வம் அடைக்கலநாதன் என்பி தெரிவிப்பு. பேரிடர் நிவாரணம் வழங்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தை மாற்றுங்கள். நாடாளுமன்றத்தில் அரசுக்கு யோசனை கூறுகின்றார் சஜித். பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா 3 கட்டங்களாக உதவிகள். வடக்கு ஆளுநரிடம் துணை தூதுவர் தெரிவிப்பு. ஜனாதிபதியை சந்தித்த வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினர். பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை. ஜனாதிபதி வலியுறுத்து. டிசம்பர் 6 முதல் 9 வரை கனமழைக்கு வாய்ப்பு. மலையகத்தில் மீண்டும் மண் சரிவு ஏற்படலாம். பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை. புலம்பெயர் வாழ் இலங்கையர்களால் குவியும் வெள்ள நிவாரண உதவிகள். தையிட்டி விகாரை களத்தில் பதற்றம். போலீசாரால் அகற்றப்பட்ட கூடாரங்கள். வெள்ள நீர் விவகாரம். வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் விளக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் 2வது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த போராட்ட களத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த கூடாரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை அகற்றுமாறு வலியுறுத்தியும், திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி, அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்று மீண்டும் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு அருகில் நடத்தப்படுகின்றது. நேற்று மாலை 4 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையும், பௌர்ணமி தினமான இன்று காலை 6 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. தையிட்டியில போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக போராட்டத்தை தையிட்டியிலே அனுரகுமாரவினுடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தையிட்டியிலே மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனுரகுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தாங்கள் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தாக்கப்படுகிறார்கள். கூடாரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மக்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜாதிவாதி போலீஸ், ஜாதிவாதி போலீஸ், ஜாதிவாதி போலீஸ், ஜாதிவாதி போலீஸ், विरोधी पंथांना नीति विरोधी पंथांना आरक्षण
ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையிட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடிக் கொண்டு போகிறார்கள். இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்கார அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள், தையிட்டிக்கு வாருங்கள். இன்றைக்கு தையிட்டியிலே போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள். இங்க நாங்கள் எங்கட வீட்டுக்காண்டி போராடல, எனக்கு காணி இல்ல, தையிட்டியில எங்கட உறவுகள காணி போராடி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாரீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம். இலங்கையை மீள கட்டியெழுப்பும் நிதியத்திற்கு 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் பணம் செலுத்தியுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி வரை பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க வெளிநாட்டு இலங்கையர்கள் ஒரு வாய்ப்பை கோரியுள்ளதாகவும் நிதியமைச்சு மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் அவர்கள் சார்பாக 2 திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சூரியபெரும கூறியுள்ளார். முதல் திட்டத்திற்கு அமைய வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி உதவிக்காக இலங்கை வங்கியில் ஒரு சிறப்பு கணக்கு எண் அறிவிக்கப்பட்டது. 2வது திட்டத்தின் கீழ் குறைந்த ஆவணங்களுடன் மற்றும் எந்த கட்டணமும் இல்லாமல் பொருட்களை நாட்டுக்கு அனுப்பும் செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். நிவாரணமாக அனுப்பப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் மற்றும் கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் கூறினார். கட்டுப்பாடுகள் தளவு இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் ஒரு பணிக்குழு நிறுவப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டுக்கு அனுப்பப்படும் பொருட்களை எளிதாக விடுவிக்க முடியும் என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை மையத்தின் பெயரில் பொருட்களை அனுப்புவதன் மூலம் மட்டுமே இந்த வசதி கிடைக்கும் எனவும் இது குறித்த மேலதிக தகவல்கள் ஏற்கனவே சுங்க இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறைமையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வினை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி மண் சரிவுகளினால் 1289 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 44,574 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டி வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெரும, தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் டிலுக்ஷன், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த ஸ்ரீநாத ஆகியோர் உட்பட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையை தொடர்ந்து சுமார் 70 நாடுகள் இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளன என்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் மீட்பு நடவடிக்கைகளுக்காக மனிதாபிமான உதவிகளை ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். உதவிகளை வழங்க முன்வந்த நாடுகளில் சீனா, ஜெர்மனி, ஜப்பான், மாலத்தீவு, நேபாளம் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளடங்குகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். விரைவில் 200 மெட்ரிக் டன் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்து சேரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாடுகள் அவசர கால உதவிகளை மட்டுமன்றி எதிர்காலத்தில் புனரமைப்பு செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி மற்றும் இயந்திரங்கள் போன்ற உதவிகளையும் வழங்க முன்வந்துள்ளன என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பலத்த மழை மற்றும் வெள்ளம் காரணமாக 95 வீதிகளில் தொடர்ந்தும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது.
எதிர்வரும் சில நாட்களுக்குள் மேற்படி வீதிகளில் உள்ள தடைகள் நீக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கட்டம்பியை தெரிவித்துள்ளார். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 256 வீதிகள் சேதமடைந்தன. அதிகார சபையின் பொறியியலாளர் குழு உள்ளிட்ட அதிகாரிகளை ஈடுபடுத்தி வீதிகளில் காணப்படும் தடைகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவும் பிரதான நகரங்கள் அனைத்திலும் வீதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்தான மண் சரிவுகள் ஏற்பட்ட பகுதிகளில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஒரு வழி பாதையை மாத்திரம் திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே கடுகண்ணாவி பகுதியில் தடைப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியை மீள திறக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 20 பாலங்கள் உடைப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டம்பி தெரிவித்துள்ளார். இந்த இடங்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு தற்காலிக பாலங்களை அமைப்பதற்கும் இருபுறம் இரும்பு பாலத்தை தாங்கியுள்ள கட்டுமானங்கள் சேதமடைந்திருந்தாலும் அவற்றை மறுசீரமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இரவு பகல் பாராது நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து முழுமூச்சாக செயற்பட்ட ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு இது நேரமில்லை எனவும் அவர் தெரிவிக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், இயற்கை அனர்த்தத்திற்கு அரசாங்கத்தை குற்றம் சாட்ட முடியாது. தற்போதைய நெருக்கடியில் இருந்து எவ்வாறு மீளலாம் என்ற ஆலோசனைகளை அனைவரும் முன்வைக்க வேண்டும். அரசாங்கத்தை விமர்சிக்கும் நேரம் இதுவல்ல. ஜனாதிபதிக்கு நான் நன்றிகளை கூறுகின்றேன். இரவு பகலாக அவர் முழுமூச்சாக செயற்படுகின்றார். அவருக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது அயல் நாடான இந்தியாவுடன் அரசாங்கம் இணக்கமாகவே செயற்பட வேண்டும். இந்தியாதான் எங்களுக்கு முதலில் உதவி செய்யும் நாடு. எனவே இந்தியாவின் கரத்தை இறுக்க பிடிப்பதுதான் எமது நாட்டுக்கு நல்லது. இந்திய பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகியோருக்கு இலங்கை மக்கள் சார்பாக நன்றி கூறுகின்றேன். எமது வன்னி மாவட்டத்தில் அரசு அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், நகரசபை தவிசாளர்கள், தொண்டர்கள் முப்படையினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்கை அனர்த்தத்தால் மன்னார் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தை கவனித்துக் கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன். விவசாயிகள், களத்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படுவதை அறிந்து மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் அந்த தொகையை அதிகரிக்க வேண்டும். எமது பிரதேச சபை, நகரசபைகளின் தவிசாளர்கள் இயற்கை அனர்த்தம் தொடர்பில் முழுமூச்சாக செயற்படுகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அனர்த்தம் ஒன்றும் ஏற்படும் போது 100% ஒரு வேலையை பூர்ணமாக செய்ய முடியாது. ஒரு சில குறைகள் இருக்கும். எனவே அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை அனர்த்தத்தால் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. ஆகவே குறைகளை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்காதீர்கள். இக்கட்டான நிலையில் இருந்து மீள்வதற்கான ஆலோசனைகளை முன்வையுங்கள். அரசாங்கத்துடன் இணைந்து பொதுநாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் தயார். எல்லோரும் இயற்கையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் என்ற ரீதியில் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவோம். பாகுபாடுகள் வேண்டாம். எதிர்க்கட்சிகள் என்பதற்காக எல்லாவற்றையும் எதிர்க்காதீர்கள். நாம் அன்று சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தது எமக்கு நேரம் தரவில்லை என்பதற்காக மட்டுமே. அரசாங்கத்துடன் எவ்வித கோபமும் கிடையாது. அரசாங்கத்தின் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கொன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனை ஆளுநர் செயலகத்தில் நேற்று புதன்கிழமை காலை சந்தித்து பேச்சு நடத்தினார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை 3 கட்டங்களில் வழங்க இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாக கொன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி ஆளுநரிடம் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய உடனடி உதவிகள், மீள்கட்டுமான உதவிகள், நிரந்தர தயார்படுத்தல் ஆகிய உதவிகளை 3 கட்டங்களில் இந்திய அரசாங்கம் வழங்க உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கு மாகாண மக்களுக்கான தற்போதைய உடனடி தேவைகளின் பட்டியலை வழங்கினால் உதவிகளை விரைந்து வழங்க முடியும் என்றும் கொன்சியுலர் ஜெனரல் கேட்டுக் கொண்டுள்ளார். அழிவடைந்த உட்கட்டுமானங்களின் சேத விவரங்களையும் வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் அடிக்கடி நிகழக்கூடிய இத்தகைய இடர் பாதிப்புகளை தணிப்பதற்கான நிரந்தர கட்டமைப்பை இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது போன்று இங்கு உருவாக்குவதற்கான உதவிகளையும் எதிர்காலத்தில் வழங்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரிடர்களின் போது எப்போதும் முதலாவதாக கைகொடுப்பது இந்தியாதான் என்று குறிப்பிட்ட ஆளுநர் அதற்காக மாகாண மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களும் கூடுதலான அழிவுகளையும் அதிக உட்கட்டுமான அழிவுகளையும் எதிர்கொண்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இறங்குதுறைகள், போக்குவரத்து வீதிகள், பாலங்கள், சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள் என பல்வேறு உட்கட்டுமானங்கள் அழிவடைந்துள்ள விவரங்களையும் ஆளுநர் முன்வைத்துள்ளார்.
வெள்ளம் தற்போது வடிய தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் முகாம்களிலிருந்து படிப்படியாக வீடுகளுக்கு திரும்புகின்றனர். பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வரும் உதவிகள் தொடர்பாகவும் மக்களின் வாழ்வாதாரம் சில இடங்களில் அடியோடு அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். பேரிடரின் போது இந்தியாவால் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பிலும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் கொன்சியுலர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். தினமும் நிவாரணப் பொருட்களுடன் விமானங்கள் வருகின்றமையும் மருத்துவ குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளும் கொழும்பை வந்தடைந்துள்ளமை தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வருகின்ற 6ஆம் திகதி முதல் 9ஆம் திகதி வரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய ஊவா சப்டகமுவ மாகாணங்களில் சிறிய கனமழை பெய்தாலும் நிலச்சரிவு ஏற்படும். எனவே இந்த பகுதி மக்களும் அங்கு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருப்போரும் இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நாவண்ணா பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று அவர் விடுத்த காலநிலை அவதானிப்பு அறிக்கையின் பிரகாரம் இன்று முதல் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழை பெய்யும். கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் நாளை வெள்ளிக்கிழமை வரை கனமழையும் பெய்யும். இதே சமயம் வடக்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாடு முழுவதும் 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் பல இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் பெய்யும். மன்னார், அனுராதபுரம், புத்தளம், கண்டி, நுவரெலியா, கொழும்பு, கம்பகா, இரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை, காலி, பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. 8ஆம் திகதி வடமத்திய மத்திய மாகாணங்களிலும் பதுளை மாவட்டங்களிலும் கனமழையும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யும். நாடு முழுவதும் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் 10ஆம் திகதி மிதமான மழை பெய்யும். இது வடமேற்கு பருவமழை காலம் என்பதனால் நாட்டின் பல இடங்களில் அடிக்கடி மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எனினும் அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையான காலநிலை ஏற்பட சாத்தியம் இல்லாததனால் மழை பெய்தாலும் மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எனினும் அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையான காலநிலை ஏற்பட சாத்தியம் இல்லாததனால் மழை பெய்தாலும் மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எனினும் புயலால் ஏற்கனவே கனமழை பெய்ததால் ஆறுகளின் நீர்நிலைகள் உயர்ந்து குளங்கள் நிரம்பி மண்ணீரமாகி நுவரெலியா, கண்டி, பதுளை, கேகாலை, இரத்தினபுரி மாவட்டங்களில் சிறிய கனமழை பெய்தாலும் நிலச்சரிவு ஏற்படும். எனவே இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மத்திய ஊவா சப்டகமுவ மாகாணங்களில் உள்ளவர்கள் குறிப்பாக அடுத்த 6, 7, 8, 9 ஆகிய திகதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாவட்டங்களில் அனைத்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுபவர்களும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தற்போதுள்ள வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் திருத்தங்களை கொண்டு வந்து புதிய வரவு செலவு திட்டத்தை அவசரமாக முன்வைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்துக்கு யோசனை முன்வைத்துள்ளார். வருகின்ற வெள்ளிக்கிழமை வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்பு முன்வைக்கப்பட்டுள்ள தற்போதைய வரவு செலவு திட்டம் பேரிடருக்கு பிந்தைய நாட்டின் நிலைமைக்கு ஏற்றதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இக்கட்டான கட்டத்தில் பாதிக்கப்பட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் குறித்து பார்த்து மேலும் சில நாட்களை எடுத்து குறுகிய காலத்தில் புதிய வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை மீண்டும் கட்டியெழுப்பும் முகமான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதே தற்சமயம் செய்ய வேண்டிய பணியாக உள்ளது. மேலும் தாமதிக்காமல் இந்த பெரும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவசரமாக வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். அதற்காக மேலும் சில நாட்களை எடுத்து புதிய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளி புயலால் ஏற்பட்ட பேரழிவு குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்து நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபையினால் வாய்க்கால் வெட்டப்பட முயற்சி எடுக்கப்பட்ட போது எனக்கோ அல்லது எமது சபை உறுப்பினர்களுக்கோ தெரியாது. மக்களை சென்று நேரில் எதிர்த்தனர் என வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு நல்லூர் பிரதேச சபை எல்லையில் உள்ள வெள்ள வாய்க்காலுக்குள் மண்ணெண்ணெய் போட்டமை தொடர்பில் சம்பவ இடத்துக்கு சென்ற கடத்தொழில் அமைச்சர் மண்ணெண்ணெயை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அறிவித்ததுடன் அது தொடர்பில் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் மீது குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வலிகாமம் கிழக்கில் புவியியல் அமைப்பில் தாண்டிலமான இருபாலை கல்வியங்காடு பிரதேசத்தின் பகுதிகளில்
நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளில் குடியிருக்க முடியாத அளவில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அப்பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் வெள்ளத்தினை அகற்ற முடியாதுள்ளது. அவ்வாறான சூழ்நிலையில் அதிகளவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முறையான தீர்வை முன்வைக்காது தாழ்நிலம் என்ற காரணத்துக்காக ஏனைய பகுதிகளின் நீரை குறித்த குடியிருப்புகளுக்குள் முழுமையாக வெட்டிவிட முடியாது. அவ்வாறு வெட்டி விடுவதனால் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களை வலிகிழக்கு நிர்வாலை மற்றும் நல்லூர் பிரதேச சபைக்கும் வலிகிழக்குக்குமான கல்வியங்காடு பகுதி மக்களை குடியெழுப்புவதாக அது அமையும். வெள்ளம் ஓரிடத்தில் நிற்கக்கூடாது என்பதற்காக ஒரு பகுதி மக்கள் குடியிருப்பினை வெள்ளக்காடாக மாற்ற முடியாது. அனைத்து முகாமித்துவ கொள்கையும் அறிவுசார் அணுகுமுறையும் நாம் பொறுப்புடன் பின்பற்ற வேண்டும். வெள்ளம் வழிந்தோடும் செயற்பாட்டினை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படாது பரவலாக வெள்ள சமநிலை ஒன்றை பேணும் கொள்கையை நாம் கொண்டுள்ளோம். அதே அணுகுமுறையை புத்தூர் கிழக்கு மற்றும் உரும்புராய் வடக்கு தெற்கு பகுதிகளிலும் பின்பற்றப்படுகின்றது. இங்கு பிரதேச சபை எல்லை வேறுபாடுகள் கிடையாது. கட்சி அரசியல் வேறுபாடுகள் கிடையாது. ஒரு தரப்பினர் முழுமையாக பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அனைத்து முகாமித்துவ பொறிமுறையை ஒரு தரப்பிற்காக அல்லது வசதி படைத்தவர்களுக்கு சாதகமாக மாற்றிவிட முடியாது. ஏற்கனவே நல்லூர் பிரதேச சபையில் இருந்து வெள்ள நீரை வலிகாமம் கிழக்குக்குள் கொண்டு வருவதற்கான வாய்க்கால் கட்டுமானம் பற்றிய சம்பாசனைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தாழ்நிலமாக உள்ள வலிகாமம் கிழக்கு பகுதிக்குள் நீரை கொண்டு வருவதில் தடையில்லை. ஆனால் வலிகாமம் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியெழுப்பப்படாது முதலில் வலிகாமம் கிழக்கு பகுதிக்குள் வெள்ளம் தேங்கக்கூடிய இடங்களுக்கான கால்வாய்கள் பொறிமுறைகள் உரியவாறு அறிவுசார் நிபுணர் அறிக்கை பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும்.